வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீண்டும் பிரதமர் பதவி ஏற்கப் போவதில்லை என்று மன்மோகன் சிங் திட்டவட்ட அறிவிப்பு. 10 ஆண்டில் நடந்த 3வது செய்தியாளர்கள் கூட்டத்தில் பிரதமர் உருக்கம். மோடி பிரதமரானால் நாட்டுக்கு பேரழிவு என்று மன்மோகன் சிங் கடும் தாக்கு. ராகுலுக்கு அனைத்து திறன்கள் இருப்பதாக பாராட்டு. இலங்கை தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சிப்பதாக மன்மோகன் சிங் விளக்கம். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு பேச்சு மூலமே தீர்வு ஏற்படும் என்று நம்பிக்கை. விரிவான செய்திகள். 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கப் போவது இல்லை என்று அறிவித்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங், அதற்கான முழு தகுதிகளும் ராகுலுக்கு இருப்பதாகவும் உரிய நேரத்தில் பிரதமர் வேட்பாளரை காங்கிரஸ் அறிவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் வெள்ளியன்று நிருபர்களை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்தார். கூட்டணி அரசை திறம்பட வழிநடத்தி செல்வதில் காங்கிரசுக்கு இருக்கும் ஆற்றல் திறமை தனது 10 ஆண்டு கால ஆட்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார். சிறு சிறு பிரச்சினைகளில் கூட்டணி கட்சிகளுக்காக அரசு சமரசம் செய்ததை ஒப்புக்கொண்ட பிரதமர், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் சமரசம் செய்யவில்லை என்றார். 2G ஒதுக்கீடு, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் சில முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறிய பிரதமர், மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியும் மீடியாக்களும் விவகாரத்தை மிகைப்படுத்தி விட்டதாகவும் கூறினார். ஊழலை ஒழிப்பது எளிதான காரியமல்ல என்றும், அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று முயற்சித்தால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் கூறிய மன்மோகன் சிங், பார்லிமெண்டில் நிலுவையில் உள்ள 6 ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை நிறைவேற்ற பெருமுயற்சி எடுப்போம் என்றும் கூறினார். சர்வதேச சந்தையின் தாக்கத்தால் இந்தியாவில் விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும், அதுவே பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுத்து விட்டதாகவும் மன்மோகன் சிங் கூறினார். 4 மாநில தேர்தல்களில் காங்கிரசின் படுதோல்விக்கு விலைவாசி உயர்வுதான் காரணம் என்று கூறிய பிரதமர், அதே நேரம் 10 ஆண்டு கால ஆட்சியில் நாட்டின் சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.7% இருந்ததாகவும் கூறினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்ட மன்மோகன் சிங், ஆட்சியில் இருக்கும் வரை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் கூறினார். Reform is not an event, it is a process, and therefore so long as we are in power, we will continue to push the cause of reform wherever there is scope for it. தனது ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யும் வகையிலான சூழல் அந்நாட்டில் நிலவவில்லை என்று கூறிய மன்மோகன் சிங், தன் பதவிக்காலம் முடிவதற்குள் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். ஊழலை ஒழிப்பது எளிதான காரியமல்ல என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். உறவினர்கள், நண்பர்களின் பொருளாதார வளத்துக்காக பிரதமர் பதவியை தான் பயன்படுத்தியதே இல்லை என்றும், முழு அர்ப்பணிப்பு உணர்வுடனும் நேர்மையுடனும் நாட்டுக்கு சேவையாற்றியதில் பெருமிதப்படுவதாகவும் கூறினார். I am the same person as I was 9 years ago. There has been no change. I say with all sincerity that I have tried to serve this country with utmost dedication and commitment and with utmost integrity. I have never used my office to enrich or to reward my friends or my relatives. லோக்சபா தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றாலும் தான் பிரதமர் பதவியை ஏற்கப் போவதில்லை என்றும், பிரதமர் பதவியை காங்கிரஸ் அறிவிக்கும் பிரதமர் வேட்பாளரிடம் ஒப்படைப்பேன் என்றும் கூறினார். பிரதமர் வேட்பாளர் பற்றி உரிய நேரத்தில் காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்றும் கூறினார். பிரதமர் பதவியை ஏற்பதற்கான திறன்கள் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலிடம் இருப்பதாகவும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். I am not going to be a candidate for the prime ministership if the UPA were to come back into power. Rahul Gandhi has outstanding credentials to be nominated as the presidential candidate, and I hope our party will take that decision at an appropriate time. ராகுலுக்கு வழிவிடுவதற்காக பிரதமர் பதவியிலிருந்து தன்னை ராஜினாமா செய்யும்படி காங்கிரசில் யாரும் குரல் எழுப்பவில்லை என்றும், ராஜினாமா செய்வது குறித்து தான் யோசித்ததும் இல்லை என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மன்மோகன் சிங், மோடி நினைப்பது நடக்காது என்றும், மோடி பிரதமரானால் நாட்டுக்கு பேரழிவு ஏற்படும் என்றும் கடுமையாக சாடினார். 2002ஆம் ஆண்டில் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும், அப்பாவி மக்கள் அகமதாபாத் தெருக்களில் கொன்று குவிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய மன்மோகன் சிங், அதுதான் பிரதமர் வேட்பாளருக்கு வலு சேர்ப்பதாக மீடியாக்கள் கருதினால் அதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார். இதற்கு காரணமான நரேந்திர மோடிக்கு தன்னை விமர்சிக்க அருகதை இல்லை என்றும் மன்மோகன் சிங் கூறினார். I have full confidence that the next Prime Minister will be
from the UPA coalition. I sincerely believe that it would be disastrous for the country to have Narendra Modi as the Prime Minister. பிரதமர் பதவிக்காலம் முடிந்த பிறகு என்ன செய்வது என்பது பற்றி தான் முடிவு செய்யவில்லை என்றும் மன்மோகன் சிங் கூறினார். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று மன்மோகன் சிங் கூறினார். அமெரிக்காவில் துணை தூதர் தேவ்யானி கோப்பராகடே கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்தியா காட்டிய அதே வேகத்தை இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழ் மீனவர் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தினமலர் நிருபர் கேட்டார். அதற்கு பதிலளித்த மன்மோகன் சிங், இலங்கை தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவது குறித்து இலங்கை அரசுடன் இணைந்து இந்தியா பல்வேறு முயற்சிகளை எடுத்ததாகவும் வருங்காலத்திலும் இந்தியாவின் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கூறினார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவங்களை சுட்டிக்காட்டிய பிரதமர், இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றார். Well, it is not true that we are not concerned about the well-being of the Tamil population in Sri Lanka. We have consistently made every effort to persuade the government of Sri Lanka to address the genuine problems of the Tamil population of Sri Lanka. We will continue to do so in the future as well. As far as the fishermen's fate is concerned, we find that northern Sri Lanka, we have a government of the Tamil population themselves. We feel that there is an opportunity for the Tamil population of Sri Lanka and the Tamil population in Tamil Nadu to sit together to work out an arrangement between the fishermen of the two countries which will be mutually satisfactory. இலங்கை வடக்கு மாகாணத்தில் தமிழர் கட்சி தலைமையிலான ஆட்சி அமைத்திருப்பது இருதரப்பு மீனவர்களின் பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். குஜராத் கலவரம் தொடர்பான தீர்ப்புகளில் நரேந்திர மோடி குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்ட பிறகும் அது குறித்து மன்மோகன் சிங் செய்துள்ள விமர்சனம் நகைப்புக்குரியது என்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மோடி பிரதமரானால் நாட்டுக்கு பேரழிவு ஏற்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ள கடுமையான கருத்துக்கு பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரம் வேதனைக்குரியது என்றும், ஆனால் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையும் நீதிமன்றங்களின் தீர்ப்பும் முதல்வர் நரேந்திர மோடிக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்று நற்சான்றிதழ் அளித்துள்ளன என்று ராஜ்நாத் சிங் கூறினார். தனது ஆட்சி காலத்தில் குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கியுள்ள நரேந்திர மோடி குறித்து பிரதமர் தெரிவித்துள்ள கருத்து துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, நகைப்புக்குரியது என்றும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரான ஷானவாஸ் உசேன் தனது ட்விட்டரில் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி செய்த இந்த 10 ஆண்டுகள் தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது என்று சாடியுள்ளார். டெல்லி சட்டசபை சபாநாயகர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் மணிந்தர் சிங் தேர் வெற்றி பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளர் தோல்வியடைந்தார். 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லியில் 28 இடங்களை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆட்சி அமைத்தது. வியாழனன்று சட்டசபையில் தனது பெரும்பான்மையை ஆம் ஆத்மி அரசு நிரூபித்து காட்டியது. காங்கிரசின் 8 எம்எல்ஏக்கள், ஐக்கிய ஜனதா தளம், சுயேச்சை ஆகியவற்றின் தலா ஒரு எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நம்பிக்கை தீர்மானத்தில் கெஜ்ரிவால் அரசு வெற்றி பெற்றது. வெள்ளியன்று சபாநாயகர் தேர்தல் நடந்தது. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிட்ட மணிந்தர் சிங் தேர் 37 ஓட்டுகளுடன் வெற்றி பெற்று சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் 28 எம்எல்ஏக்கள், காங்கிரசின் 8 எம்எல்ஏக்கள், ஐக்கிய ஜனதா தளத்தின் 1 எம்எல்ஏ என 37 ஓட்டுகள் தீருக்கு ஆதரவாக விழுந்தன. தீரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜெகதீஷ் முகிக்கு பாரதிய ஜனதாவின் 31 எம்எல்ஏக்கள், அகாலி தளத்தின் 1 எம்எல்ஏ என 32 ஓட்டுகள் கிடைத்தன. விழுப்புரத்தில் பாமக முன்னாள் எம்எல்ஏ கலியவரதன் தேர்தல் நிதி கேட்டு வியாபாரியை மிரட்டியதாக திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். லோக்சபா தேர்தல் வேட்பாளர்களை பாமக படிப்படியாக அறிவித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பாமகவினர் தேர்தல் நிதி வசூலில் தீவிரம் காட்டி வருகின்றனர். முன்னாள் எம்எல்ஏ கலியவரதன் தலைமையில் பாமகவினர் திருக்கோவிலூர் கடை வியாபாரிகளை மிரட்டி அதிக நிதி கேட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து வியாபாரிகளும் வெள்ளிக்கிழமை அன்று கடையை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததோடு
பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. வியாபாரிகள் கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள முன்னாள் எம்எல்ஏ கலியவரதனை தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பிஏடி கலிவரதன் மற்றும் அவரை சார்ந்த ஒரு 3 நபர்கள், அவர் மகன் உட்பட கொலை மிரட்டல் பண்றாங்க. எதுக்குன்னா வியாபாரம் நாங்க கட்சியை வளர்க்கணும், எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு என்றும் ஓபனா கேட்டு கொலை மிரட்டல் பண்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு 1 லட்சம் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி ஆகும். நாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ கொடுக்க முடியல, நீ வெளியே வந்தனா உன் உயிர் உன் உடம்புல இருக்காதுன்ற மாதிரியே சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. ஆகையால ஒட்டுமொத்த வியாபாரிகள் சேர்ந்து இன்னைக்கு ஆய்வாளர்கிட்ட திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஆய்வாளர் சொல்லி இருக்கிறாரு, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத அளவுக்கு நான் பாதுகாப்பு தரேன். அப்படி ஏதாவது மீறி நடந்தால் நாங்க இதை விட இன்னும் பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவோம், சாலை மறியல் பண்ணுவோம். இதனிடையே பாமக மகளிர் அணி நிர்வாகி ஜெயலட்சுமி தேர்தல் நிதி கேட்டபோது வியாபாரிகள் இருவர் தம்மை தரக்குறைவாக பேசியதாக கூறி திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாமகவினர் மிரட்டி கட்டாய நிதி வசூலிக்கும் சம்பவத்தால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டிருப்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை முதல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது. வெள்ளியன்று காலை 8:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதாகவும் மேலும் அந்நிலை மேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். அடுத்த 48 மணி நேரத்தில் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றும் ரமணன் கூறினார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் ஒரு வறண்ட வானிலை நிலவி வந்துள்ளது. இது மேற்கு நோக்கி நகர்வதன் காரணத்தினாலே வரும் 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலே மழையின் அளவு அதிகரிக்கும். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும். அப்பொழுது அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு இடங்களில் கனமழையும் நாம் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் தொடர்ந்து வறண்ட வானிலையே கடந்த சில நாட்களாக நிலவி வருவதாகவும் ரமணன் தெரிவித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி சென்னையில் சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க கோரி பல்வேறு மீனவ அமைப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ராஜபக்சே உருவ பொம்மையை போராட்டக்காரர்கள் எரித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும், சுட்டு படுகொலை செய்யப்படுவதும், படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும், சிறையில் அடைப்பதும் என்கிற கொடுமை நடக்கிறது. தரை வழியாகவோ வேறு விதமாகவோ இந்திய எல்லைக்குள் வருகின்ற பாகிஸ்தானியர்களை, மீனவர்கள் உட்பட்டவர்களை வருகின்ற போது அவர்களை திருப்பி அந்த நாட்டுக்கு பத்திரமாக அனுப்ப வேண்டும் என்று 2 நாடுகளும் பரஸ்பரமாக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறார்கள். தரவழியிலே இப்படி அனுப்புகின்ற போது கடல் எல்லையில் எப்படி மீனவர்கள் எல்லை பார்த்து மீன்பிடிக்க முடியும்? இயற்கை சீற்றத்தினால் தப்பித்தவறி செல்கின்றவர்களை கூட சிங்கள பேரினவாத அரசு கைது செய்து சித்திரவதை செய்கிறது. உடனடியாக மத்திய அரசு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி உடனடியாக அத்தனை பேர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இந்திய அரசின் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மத்திய சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100கணக்கானோரை போலீசார் கைது செய்தனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,312 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,789 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 48 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 45,105 ரூபாயாக இருந்தது. குழந்தைகளை கவரும் வகையில் அறிவியல் கண்டுபிடிப்பு தகவல்களுடன் கோஆப்டெக்ஸ் தயாரித்துள்ள படுக்கை விரிப்புகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விற்பனை பல்வேறு மாவட்டங்களிலும் துவக்கப்பட்டுள்ளது. கோவையில் மருதம் விற்பனை நிலையத்தில் சரித்திர புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்கள், கோவில் சிற்பங்கள், ஓவியங்களுடன் மென்பட்டு சேலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அஜந்தா ஓவியங்கள், சிந்து சமவெளி நாகரீகத்தை வெளிப்படுத்தும் சிற்பங்கள், இந்து மத வழிபாட்டில் உள்ள யாழி சிற்பங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் என 10க்கும் மேற்பட்ட டிசைன்களில் இவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.
குழந்தைகளை கவரும் வகையில் கல்வியும் காட்சியும் என்ற தலைப்பில் தமிழ் சங்ககால இலக்கியங்கள், அவற்றை இயற்றியவர், அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் கண்டுபிடிப்பாளர் குறித்த தகவல்களுடன் கூடிய படுக்கை விரிப்புகளை இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் சாலை விதிகள், இலக்கியம், சுற்றுச்சூழல், பச்சை பூமி, ஆத்திச்சூடி, பறவைகள், வாகனங்கள், கார்ட்டூன் உருவங்கள் பொறிக்கப்பட்ட படுக்கை விரிப்புகள் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. இதுபோன்ற படுக்கை விரிப்புகளை குழந்தைகள் பயன்படுத்துவதால் அதில் உள்ள தகவல்கள் குழந்தைகள் மனதில் எளிதில் பதிவாகும் என்றும் இதனால் அவர்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் என்று மண்டல மேலாளர் ராஜசேகரன் தெரிவித்தார். இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸில் குழந்தைகளுக்கான படுக்கை விரிப்புகள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதில் அறிவியல் சம்பந்தப்பட்ட படுக்கை விரிப்புகள், விளையாட்டு சம்பந்தமான படுக்கை விரிப்புகள் மற்றும் இலக்கிய படுக்கை விரிப்புகள் போன்றவை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இது குழந்தைகளுக்கு இந்த அறிவியல் படிப்புக்கு சம்பந்தமானது இருப்பதால் இது குழந்தைகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் குழந்தைகள் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இதனால் கோஆப்டெக்ஸ் விற்பனை அதிகமாகிறது வாய்ப்பு. அடுத்த புடவை இலக்கிய ஆண்டு சரித்திர புகழப்பட்ட சின்னங்கள் எல்லாம் புடவையில் பொறுத்து புடவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம். புதுவிதமாக அறிமுகப்படுத்தியுள்ள இந்த குழந்தைகளின் படுக்கை விரிப்புகளுக்கு பெற்றோரிடமும் நல்ல வரவேற்பு உள்ளதால் மேலும் பல புதிய தகவல்களுடன் குழந்தைகளுக்கான உடைகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜசேகரன் கூறினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.